தமிழகம் முழுவதும் உள்ள ரேஷன் கடை பணியாளர்களுக்கு தமிழ்நாடு அரசு ரேஷன் கடை பணியாளர் சங்கம் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறது. இன்று புத்தாண்டிலே ஒரு மிக சிறப்பு வாய்ந்த ஊதிய குழு கமிட்டி இன்று குழு கூடி நமது கோரிக்கைகளை பெற்றுள்ளது. இதற்கு கடந்த 12/9/2025 அன்று சென்னை ராஜரத்னம் ஸ்டேடியத்திலே சென்னை முதல் கன்னியாகுமரி வரை உள்ள பணியாளர்கள் கலந்து கொண்டு தமது வீரத்தையும் எழுச்சிமிக்க போராட்டத்தையும் அரசுக்கு எடுத்துரைத்ததன் விளைவாகவும் சென்னை உயர்நீதிமன்றத்திலே தமிழ்நாடு அரசு ரேஷன் கடை பணியாளர் சங்கத்தின் சார்பாக ஒரு மாபெரும் உத்தரவு, உடனடியாக ஊதிய குழு அமைக்க வேண்டும் 5 மாத காலத்திற்குள் என உத்தரவு பெற்றும் நமது சங்கத்தினுடைய சீரிய முயற்சி காரணமாக இன்று கூடுதல் பதிவாளர் அவர்கள் தலைமையிலே ஊதிய குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த ஊதிய குழுவிலே நமது சங்கம் முக்கியமாக என்ன கோரிக்கை வைத்துள்ளது என்றால் 50% ஊதிய உயர்வை அரசு வழங்க வேண்டும். அதில் நிதியை எல்லாம் காரணம் காட்டி சொற்ப ஊதிய உயர்வு வழங்கக்கூடாது. 5 ஆண்டுகளுக்கும் பிரித்து 50% ஊதிய உயர்வை வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது. அது மட்டும் இல்லாமல் அனைத்து தொழிற்சங்க உறுப்பினர்களிடமும் தலைவர்களிடமும் அனைவரும் ஒன்றிணைந்து போராடினால் வெற்றி அனைத்தும் சாத்தியம் என நம் சங்கத்தின் சார்பாக கடிதம் அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் 21 சங்கங்கள் இன்று கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் அலுவலகத்திலே கூடி பணியாளர்கள் நலன் சார்ந்த கோரிக்கைகளை அளித்துள்ளது. இதையெல்லாம் பார்க்கும்போது மிகுந்த மகிழ்ச்சியாக உள்ளது. நாம் அனைவருமே பணியாளர் நலனுக்காகத்தான் தொழிற்சங்கம் நடத்துகிறோம். அனைவருக்கும் ஒற்றை கோரிக்கைகள் பல உள்ளது. தனித்துறை உள்ளிட்ட கோரிக்கைகள் இன்னும் கிடப்பில் போடப்பட்டுள்ளது. இந்த கோரிக்கையெல்லாம் நிறைவேற்ற வலியுறுத்த அனைத்து தொழிற்சங்கங்களிடமும் நமது தொழிற்சங்கம் வலியுறுத்தியுள்ளது.